5 நட்சத்திர சொகுசு ஹோட்டல்களை விட இந்தியாவின் ஒரு ஆசிரமத்தில் தங்குவது எவ்வளவு பயனுள்ள அனுபவமாக இருக்கும் என்பதை விளக்கியுள்ளார் அமெரிக்க பெண் ஒருவர். கர்லா வியன்னா எனும் அந்த அமெரிக்க பெண் கேரளாவில் உள்ள சிவானந்தா ஆசிரமத்தில் தான் ஒரு வாரம் தங்கியிருந்த அனுபவத்தை பதிவு செய்துள்ளார். ஒரு வழக்கமான சொகுசு ஓய்வு விடுதியை விட இந்த ஆசிரம அனுபவம் மிகவும் பயனுள்ளதாகவும் மனம் நிறைவளிப்பதாகவும் இருந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது தங்குதலை பற்றி நினைவு கூர்ந்த அவர், நான் இந்தியாவில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் ஒரு வாரம் கழித்தேன். 5 நட்சத்திர சொகுசு விடுதியை விட இதைத்தான் நான் எப்போதும் தேர்ந்தெடுப்பேன் என்கிறார். இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்கிய கர்லா, ஆசிரமம் என்பது ஹோட்டல் அல்ல, அது யோக தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு இடம். அங்கு உங்களின் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக பயிற்சிகளை மையமாக கொண்டே அமைக்கப்பட்டிருக்கும் என்று கூறினார். அவரது கூற்றுப்படி ஒவ்வொரு நாளும் அதிகாலை தியானத்துடன் தொடங்குகிறது. இது அன்றைய நாள் முழுவதும் தொடரும் செயல்பாடுகளுக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை அமைக்கிறது என்கிறார் அவர். தனது தினசரி வழக்கத்தை விவரித்த கர்லா, நாளுக்கு 2 முறை யோகா பயிற்சிகள் இருக்கும். உணவுகள் எளிமையான சைவ உணவாக வழங்கப்பட்டு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து அமைதியாக உண்ண வேண்டும் என்றார். ஆசிரமத்தில் கிடைக்கும் முழுமையான உடல் மனநல சேவைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இங்கு பாரம்பரிய சிகிச்சைகள் மற்றும் மசாஜ்களை பதிவு செய்ய ஒரு ஆயுர்வேத சிகிச்சை மையமும் உள்ளது. மேலும் நாள் முழுவதும் தியானம், மந்திரங்கள் பாடுதல் மற்றும் யோகா ஆசன பயிற்சிகள் வரை பல பயிலரங்கங்கள் நடைபெறுகின்றன என்று அவர் பகிர்ந்து கொண்டார். அவரை மிகவும் கவர்ந்த ஒரு விஷயம் சுயநலமற்ற சேவையாகும். ஆசிரமம் சீராக இயங்குவதற்கு உதவ அங்கு வரும் ஒவ்வொரு விருந்தினரும் சேவா எனப்படும் சுயநலமற்ற சேவையின் மூலம் தங்கள் பங்களிப்பை வழங்குகிறார்கள் என்று கர்லா கூறினார். அந்த நாளின் முடிவு அது தொடங்கிய விதத்திலேயே அமைந்தது. காலையில் தொடங்கியது போலவே மாலையும் அனைவரும் ஒன்றாக இணைந்து தியானம் செய்து பாடல் பாடுவதோடு முடிகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த அனுபவத்தை சுருக்கமாக கூறியுள்ள கர்லா, எந்த கவன சிதறல்களும் இல்லாததால் இங்குள்ள சூழல் உங்களை யோகா மற்றும் ஆன்மீக பயிற்சியில் ஆழமாக ஈடுபட அனுமதிக்கிறது. நீங்கள் ஆசிரமத்திற்குள் நுழையும் போது இருந்த மனிதராக இல்லாமல் வெளியேறும்போது முற்றிலும் ஒரு புதிய மனிதராக மாறுவதுதான் இதன் முக்கிய நோக்கம் என்றார்.